festa de fim de semana. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப்ல எப்படி 5 on 5 வாங்குறது, இப்படி எழுதலாமா, என்ன பண்ணக்கூடாது, இந்த கொஞ்சம் டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ரைட், சரி, ரெண்டு மெத்தட் தான்ப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப்ல எப்படி 5 on 5 வாங்குறது, இப்படி எழுதலாமா, என்ன பண்ணக்கூடாது, இந்த கொஞ்சம் டவுட் நிறைய  பேத்துக்கு இருக்கு. ரைட், சரி, ரெண்டு மெத்தட் தான்ப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், உங்க பேசிக் பேராகிராஃப் அண்ட் கன்க்ளூஷன், இந்த மாதிரி எழுதலாம். இல்லாட்டி ஒரு சிங்கிள் பேராகிராஃபாவும் எழுதலாம், நோ ப்ராப்ளம். இந்த மைண்ட்ல இருக்க இந்த டவுட்டை கண்டிப்பா எடுத்துருங்க. இது நல்லா தெளிவா எழுதுனீங்களா, தட் இஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கிராமட்டிக்கல் எரர் இல்லாம எழுதுனீங்கன்னா டெஃபினட்டா பப்ளிக்லயும் 5 on 5 கிடைச்சிரும், நோ டவுட் அபவுட் இட். ஒன்லி திங் என்னது, ப்ரோஸா இருந்தா ப்ரோஸ் நேம் அண்ட் அந்த ஆத்தர் நேம் கரெக்டா எழுதணும். போயமா இருந்தா போயம் நேம் அண்ட் போயட் நேம் தெளிவா எழுதிக்கோங்க. தட்ஸ் ஆல். 100 லேர்னிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் நம்ம எப்பவுமே சென்டம் தான். வேற என்ன ஹெல்ப் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பா அனுப்புறேன். ஹலோ எவ்ரி ஒன். 10th இங்கிலீஷ்ல இது வரைக்கும் நான் எந்த பேராகிராஃப்மே படிக்கல, எனக்கு பேராகிராஃப் என்ன படிக்கிறதுன்ற ஐடியாவே இல்லை அப்படின்னு இருக்கீங்களா? டாப் 3 பேராகிராஃப் இங்க இருக்கு, ஓகேவா? அதாவது ப்ரோஸ்க்கான 3 பேராகிராஃப் இங்க இருக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் போயம்கான இம்பார்ட்டன்ட் 4 ப்ரோஸ்க்கான 3 பேராகிராஃப் இல்ல அப்படின்னு இருக்கீங்களா? டாப் 3 பேராகிராஃப் என்ன படிக்கிறதுன்ற ஐடியாவே இல்ல அப்படின்னு இருக்கீங்களா? டாப் 3 பேராகிராஃப் இங்க இருக்கு, ஓகேவா? அதாவது ப்ரோஸ்க்கான த்ரீ பேராகிராஃப் இங்க இருக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் போயம்கான இம்பார்ட்டன்ட் 4 பேராகிராஃப் இதுல இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மறக்காம. நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்டரிக்கான இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், ஓகேவா? இது 4 பேராகிராஃப் இதுல இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மறக்காம. நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்டரி. இம்பார்ட்டன்ட் 4 பேராகிராஃப் இதுல இருக்கு. ஸ்கிரீன்ஷாட்.
எடுத்துக்கோங்க மறக்காம. நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்டரிக்கான இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். ஓகேவா? இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீலன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரி ஒன், 10th இங்கிலீஷ்ல இது வரைக்கும் அம்மாவோட ஃபோன்ல இந்த QR கோடை ஸ்கேன் அம்மாவோட